ஒருவருக்கு தலைமை பதவி வர வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் மேன்மை மிக்க தலைமை பதவி வர வேண்டுமென்றால் பலம் பொருந்திய கிரகங்கள் செவ்வாய், சூரியன் 10ஆம் இடத்துடன் தொடர்பு பெற வேண்டும். அதுவும் 10இல் திக்பலம் பெற்ற செவ்வாயோ சூரியனோ நின்றுவிட்டால், சாரநாதனும் வீடு கொடுத்தோறும் பலமானால், அந்த திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் துறையில் அற்புதமாக மிளிர்வார்கள். பதவி வந்தாலும் பணிவுடன் இருப்பார்கள். கிரீடம் கிடைத்தாலும் அடக்கமாக நடந்து கொள்வார்கள். சாட்சி நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் எண் 160. கேந்திர ராசி உற்ற மகரமும் தேளும் ஆடாய் தோன்றிட அங்கே செவ்வாய் சுடர்விட உதித்த மாந்தர் ஓங்குபேர் புகழினோடே உலகாளும் அரசபோக பாங்கினை பெறுவர் வீரவடை பல தலைவராமே அப்படிங்கிறாங்க. கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் பிறந்தவர்கள் அரசபோக வாழ்வை அனுபவிப்பவர்கள், பலருக்கு தலைமை தாங்கி வழிநடத்துபவர்கள், தான தர்மம் செய்பவர்கள், தயாள குணம் கொண்டவர்கள், வீர தீர பராக்கிரமம் படைத்தவர்கள், இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் மிகுந்த பொறுப்பாக செயல்படுவார்கள். செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்று வந்துவிட்டால், அவர்கள் திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், அவர்கள் அரசருக்கு ஈடாக வாழ்ந்து அந்த செவ்வாய் திசை முழுவதும் அற்புதமாக வாழ்வார்கள். துணை விதி என்பதாக வீடு கொடுத்தவரும் சாரம் தந்தவரும் பார்த்தால் இந்த பலனை உறுதியாக நாம் அறுதியிட்டு